தெற்கு அந்தமான் கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அந்தமான் கடல் பகுதியில் நிலவி வந்த மேலடுக்கு சுழற்சி என்பது இன்று காலை 8:30 மணி அளவில் தெற்கு அந்தமான் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது. இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து நவம்பர் 24ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து 26ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தமான் கடல் பகுதியிலிருந்து அது தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதற்கு பிறகாக வங்கக்கடலோர பகுதியில் மெதுவாக 26ஆம் தேதி வாக்கில் மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலுமே மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.